ஏங்க டைம் ஆகுதுங்க. டைம் 1:40 ஆகுதுங்க மத்தியானம். வேக கிளாஸ்க்குள்ள ஏறுங்க. எக்ஸாம் ஹால்குள்ள ஏறுங்க போங்க. ஏங்க வெளியில உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பயந்து போட்டீங்களாங்க? சாரிங்க. டைம் வந்து 1:45 மத்தியானம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்க கையில கொஸ்டின் பேப்பர் கிடைக்க போகுது. கூல் ஆஃப் டைம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் 2 மணி பெல் ரிங் பண்ணின உடனேவே நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. கொஞ்சம் பயமா இருக்கா கைஸ்? கைஸ் பயந்துக்காதீங்க. Now, as the thumbnail depicts, what are the some of the key things which you should keep in mind in exam so that இதனால உங்களால கொஞ்சம் மார்க்ஸ் கூட்ட முடியும்? என்னதா சார்? அதெல்லாம் என்ன சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார். பலமா சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா இது என்னவோ இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா many people are bit ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரியே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்காக தான் மெயினா அந்த விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1:45 பெல் ரிங் ஆயிடுச்சுன்னா உங்க கையில கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அண்ட் எம்சிக்யூ பேப்பர் வந்து கொஞ்சம் அப்புறமா தான் தருவாங்க. இட் வில் டேக் டைம். லைக் 2 மணிக்கு ஒரு மணி 55 மினிட்டுக்கு தருவாங்க. 1:55க்கு எம்சிக்யூ தருவாங்க. எம்சிக்யூ உங்களால பார்க்க முடியாது அந்த கூல் ஆஃப் டைம்ல. நான் என்னமா சொல்றேங்க, கூல் ஆஃப் டைம்ல பேப்பர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க முதலாவதாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கவே பார்க்காதீங்க. திஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட். ஏன் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சில சமயம் அது வந்து குண்டக்க மண்டக்கா போட்டிருப்பான். உங்களுக்கு நீங்க பார்த்து தலைவலியா உட்காந்துருவீங்க. ஏன் 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 கொஸ்டின் 1 டு கொஸ்டின் 6 வரை இருக்குதா? நீங்க முதல்ல எனக்கு ஒரே விஷயம் சொல்லுங்க. எனி 3 questions, எனி 3 questions, 3 பெஸ்ட் questions உங்களுக்கு அந்த 6 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேண்டேட்டரியா, மிச்சம் 5ல நீ 4 சூஸ் பண்ணணுமா? எனி 3 கொஸ்டின் நல்லா தெரியற 3 கொஸ்டின்ஸ் அந்த கூல் ஆஃப் டைம்ல சூஸ் பண்ணி வச்சு போட்டு என்ன ஆர்டர்ல எழுதணும்னு சூஸ் பண்ணி வச்சிருங்க. சார் இது முடியுமா சார்? இப்பவும் சொல்றேன், நீங்க ஒரு அளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு அளவு மீன்ஸ் அந்த அளவுக்கு என்னால குவான்டிட்டேட்டிவ் சொல்ல முடியாது. அது உங்களுடைய அளவு, என் அளவு இல்ல. ஒரு அளவுக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல எனி 3 கொஸ்டின் உங்களால கண்டிப்பாக எழுத முடியற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை சூஸ் பண்றதுதான் நீங்க பண்ண வேண்டிய முதலாவதான விஷயம். அதை சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். 2 மணிக்கு ஆரம்பிக்குமுங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இன்டர் பொறுத்த மட்டும் இன்டர் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்டர் பொறுத்த மட்டும் எல்லா பேப்பர்லயும் யூ ஹேவ் எம்சிக்யூ பேப்பர்ஸ். எம்சிக்யூ இஸ் தேர். நவ் அந்த 2 மணியில் இருந்து 3 மணி வரை ஆஹா ஒரு பெஸ்டான டைம். அதாவது எனர்ஜி அப்படியே விறுவிறு இருக்கிற டைம். அந்த டைம்ல 3 கொஸ்டின் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, நீங்க 3 எல்லாம் எழுத வேணாம். 2 questions, any 2 questions, 14 marks each question. டிஸ்கிரிப்டிவ் 14 into 6 எஸ் ஆர் நோ 72 மார்க் டிஸ்கிரிப்டிவ்ல 60 மார்க் எழுதணும். நான் என்ன சொல்றேன்னா 2 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் மொத்தமாக முழுமையாக அழகாக எழுதி கம்ப்ளீட் பண்ண வேண்டும் ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துல. அத பண்ணிட்டீங்கனாலே you are nearing successful. You are nearing the result called success. 2 கொஸ்டினை வச்சு ஃபுல்லாக அழகாக மொத்தமாக கரெக்டாக எழுதுங்க. 2 to 3 o'clock எடுத்துக்கமா. 1 மணி நேரம் 2 கொஸ்டின் ஃபுல்லா. 2 கொஸ்டின் சப் கொஸ்டின் சொல்லல, ஒரு கொஸ்டின் மொத்தமா சூஸ் பண்ணணும்ல, 2 கொஸ்டின் மொத்தமா நீங்க எழுதுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ரெஸ்ட்னா அந்த ரெஸ்ட் இல்ல, ஒரு 5 செகண்ட்ஸ் கொஞ்சம் பிரீத் பண்ணிட்டு அப்படியே எம்சிக்யூக்கு வாங்க. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் நீங்க எழுதிட்டீங்க, கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க, திடீர்னு எம்சிக்யூக்கு போங்க. எம்சிக்யூ அது வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன். அது இது வந்து வரப்பிரசாதமும் தான், உங்களை கொல்றதுக்கு உண்டான பெரிய ஆயுதமும் தான். ஓகேவா? நல்லா கான்செப்ட்லி தெரியும்னா அப்கோர்ஸ் எம்சிக்யூ 30ல 30 தாராளமாக வாங்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 o'clock to 3:30 மேக்ஸ் 3:40, 3 o'clock to மேக்ஸ் 3:40, மேக்ஸிமம் 3:40க்குள்ள எம்சிக்யூ பண்ணி முடிச்சிருங்க. இஸ் மை கொஸ்டின், இஸ் மை ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறம் 3:40ல் இருந்து 5 மணி வரை மிச்சம் இருக்கிற டிஸ்கிரிப்டிவ நீங்க கரெக்டா முடிக்க பாருங்க. இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே இந்த மாதிரி இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் சிஏ எக்ஸாம்ல நான் கேட்கிறேன். சிஏ எக்ஸாம்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் சார், கூல் ஆஃப் டைம்ல சூஸ் பண்ணுங்க, 3 சூஸ் பண்ணுங்க. 2 மணில இருந்து 3 மணி வரை பெஸ்ட் 2 ஃபுல்லா மொத்தமா அழகா எழுதுங்க.
3 to 340 MCQ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வாங்க டிஸ்கிரிப்டிவ். சார் இதெல்லாம் வாயால சொல்லலாம் சார், எப்படி சார் நடக்கும்? ஏங்க இது உங்க கையில தாங்க இருக்கு, உங்க கையில தான் இருக்குது. கேட்டா மட்டும் பத்தாது. ஏங்க படிச்சுட்டு இருக்கீங்க இல்ல, எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது இல்லைங்க, MTP ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லைங்க, ஒரு MTP எடுக்கணும். எடுத்து நீங்க 1:45 டைம் வைக்கணும். 1:45 வந்து உட்காரணும், சாப்பிட்டு முடிச்சு வந்த உடனே உட்காரணும், வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா சொல்ல முடியும் இதை என்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதா சொல்லிட்டு. நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஃபைனல் பண்ணும்போது நான் 2-3 பேப்பர் இப்படி எழுதி டைம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன், இல்லாம நான் உங்ககிட்ட அட்வைஸ் பண்ண மாட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா கண்டிப்பா நான் ஒரு தடவை நான் அதை யூஸ் பண்ணாம நான் சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் மை கேரக்டர், தட் இஸ் மை கேரக்டர். அஃப்கோர்ஸ் நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன்னா, சார் சேஷாதிரி சார் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு அவரு, அத செயல்முறையில கொண்டு வர முடியுமா கேட்டீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு MTP பேப்பர் எடுத்துப்புட்டு ஒரு 15 மினிட் கூல் ஆஃப் டைம்ல பண்ண முடியுமா இல்லையா பாக்கணும். கூல் ஆஃப் டைம் செலக்ட் பண்ண முடியுமா பாக்கணும். அதுக்கப்புறம் 2 o'clock to 5 o'clock கூட உங்களால எழுத முடியுமா. நீங்க தயவு செஞ்சு 2-3 பேப்பருக்கு பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். CA எக்ஸாம் எழுதுறது ஒரு கலைங்க, ஒரு ஆர்ட்டுங்க. அதை நீங்க என்ஜாய் பண்ணிட்டாலே உங்களுடைய டென்ஷன் குறையும், உங்களுக்கு கான்பிடன்ஸ் கூடும், உங்களுக்கு நல்லா பாஸ் பண்றதுக்கு உண்டான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்குது. கைஸ், திஸ் இஸ் a வெரி ஷார்ட் ஹேக். நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, 2-3 ட்ரையல் பண்ணி பாருங்க, கண்டிப்பா you will feel difference. This is CA Seshadri, your faculty for CA Inter Law and Audit and CA Foundation Law. Guys, நன்றி, வணக்கம், bye.